இந்த வீடியோல நான் பேசுற லாங்குவேஜ் வந்து தமிழ்ல இருக்கும். To listen to this video in English, please select the English audio track and enable subtitles in the YouTube settings. இது சிங்கப்பூர் PR அப்ளிகேஷனுடைய பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோல நம்ம PR அப்ளிகேஷன் எப்படி லான்ச் பண்றது, உங்களுடைய பயோடேட்டா கான்டாக்ட் டீடைல்ஸ் எப்படி ஃபில் பண்றது, உங்களுடைய ஃபாதர் மதர் பர்டிகுலர்ஸ் எப்படி ஃபில் பண்றது, உங்களுடைய ஸ்பௌஸ் சிபிலிங்ஸ் சில்ட்ரன்ஸ் அவங்களுடைய டேட்டாவை எப்படி கரெக்டா என்டர் பண்றங்கிற கம்ப்ளீட் ஆன்லைன் டெமோவை தான் பார்க்க போறோம். google.com போயிருங்க. இங்க போயிட்டு சிங்கப்பூர் PR அப்ளிகேஷன் சொல்லி சர்ச் பண்ணுங்க. இங்க வர சர்ச் ரிசல்ட்ஸ்ல ஜஸ்ட் கீழே போங்க. இங்க வந்து இமிகிரேஷன் அண்ட் செக் பாயிண்ட் அத்தாரிட்டி ICA அப்படின்னு சொல்லிட்டு பிகமிங் அ பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜ்ல அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இந்த ஸ்கிரீன்ல இங்க கீழே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல அப்ளை retrieve draft for permanent residence ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து சிங்பாஸ் அத்தன்டிகேஷன் பேஜுக்கு போகும். உங்க எல்லாத்தையுமே வந்து சிங்பாஸ் அக்கௌண்ட் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க லோக்கல் CCல போயிட்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கிங்க. உங்க மொபைல்ல சிங்பாஸ் ஆப் வச்சிருந்தீங்கன்னா அதை ஸ்கேன் பண்ணி போகலாம். அல்லது அந்த ஆப் இல்லை அப்படிங்கிறப்ப நீங்க உங்களுக்கு சிங்பாஸ் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் தெரிஞ்சுன்னா அதையும் கொடுத்து நீங்க லாகின் பண்ணலாம். நான் சிங்பாஸ் ஆப்பை வச்சு லாகின் பண்றேன். உங்க மொபைல்ல போயிட்டு சிங்பாஸ் ஆப்ல ஸ்கேன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணுங்க. சைட் வந்து ரீடைரக்ட் ஆகும். இதுதான் ICA உடைய இ சர்வீசஸ் பேஜ். இங்க வந்து ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ ICA சைட்ல இருந்தே வந்து கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளைன்னு சொல்லிட்டு இதை நீங்க ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டா வந்து ஓகேன்னு சொல்லிட்டு இதை க்ளோஸ் பண்ணிருங்க. உங்க சிங்பாஸ் வச்சு நீங்க லாகின் பண்ண உடனே உங்களுடைய நேம் உங்களுடைய ஃபுல் நேம் வந்து இங்க காமிக்கும். சிங்கப்பூர் PR இருக்கவங்க சிட்டிசன்ஷிப்காக அப்ளை பண்றது, பெர்மனன்ட் ரெசிடென்ஸ்க்காக அப்ளை பண்றது, இது எல்லாமே இந்த பேஜ்ல தான் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க PR வந்து உங்களுக்கு மட்டும்தான் அப்ளை பண்றீங்கன்னா லெஃப்ட் சைட்ல மை செல்ஃப்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க உங்களுடைய ஃபேமிலி உங்களுடைய ஒய்ஃப் பிளஸ் உங்களுடைய டிபெண்டன்ஸ் உங்களுடைய கிட்ஸ் அவங்களுக்கும் சேர்த்து நீங்க பண்றீங்கன்னா ரைட் சைட்ல இருக்க ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். நான் வந்து எனக்கு மட்டும்தான் PR அப்ளிகேஷன் சப்மிட் பண்றேன். அதனால மை செல்ஃப் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்கும். நீங்க சிங்கிளா இருந்தா சிங்கிள் கொடுங்க, மேரேஜ் ஆயிருந்துச்சுன்னா மேரிட்னு கொடுங்க. மேரின் கொடுத்தோடனே உங்களுடைய டேட் ஆஃப் மேரேஜ் கேட்கும். அதை வந்து DDMMYYYYங்கிற ஃபார்மேட்ல கொடுத்துருங்க. அதாவது டே, மந்த்து, அதுக்கப்புறம் இயர். இங்க வந்து உங்களுடைய ஸ்பௌஸோடைய கரண்ட் இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் கேட்குது. நீங்க மென்னா இருந்தீங்கன்னா உங்களுடைய ஒய்ஃப், நீங்க விமனா இருக்கும்போது உங்களுடைய ஹஸ்பண்ட் அவங்களுடைய இமிகிரேஷன் ஸ்டேட்டஸை வந்து இங்க செக் பண்ணுங்க. உங்களுடைய ஸ்பௌஸ் லாங் டேர்ம் விசிட் பாஸ்ல இருக்காங்களா அல்லது டிபெண்டன்ட் பாஸ்ல இருக்காங்களா, அவங்க வந்து ஒர்க் பாஸ் பர்மிட் ஹோல்டரா இருக்காங்களா, ஸ்டூடெண்ட் பாஸ்ல இருக்காங்களா, அல்லது ஒருவேளை வந்து அவங்க எந்த பாஸ்லுமே சிங்கப்பூர்ல இல்ல வேற கண்ட்ரில இந்தியாவிலயோ அல்லது வேற கண்ட்ரிலயோ இருக்காங்க அப்படிங்கிறப்ப நான் பாஸ் ஹோல்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது ரைட் ஆப்ஷனோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து ஒரு மெசேஜ் மட்டும் காமிக்கும், யூஆர் அப்ளைங் ஃபார் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து இந்த சிங்கப்பூர் PR அப்ளிகேஷனுக்கு நீங்க ஒரு $100 பே பண்ற மாதிரி இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் இங்க காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்க ப்ரொசீட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து ட்ரெயின் மாதிரி ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பர்சனல் பர்டிகுலர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்கறாங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு உங்களுடைய டேட்டா எல்லாமே நீங்க ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் டிக்ளரேஷனையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா நீங்க பேமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த 4
ஹை லெவல் ஸ்டெப்ஸை தான் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிஓட எஸ்டிமேட் படி இந்த சிங்கப்பூர் ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கு 90 மினிட்ஸ் ஆகும். உங்களுக்கு வந்து டேட்டா மட்டும் உங்களுடைய பர்சனல் பர்டிகுலர்ஸு, நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணுமோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் கையில் ஹேண்டியாக வச்சுருக்கீங்க, உங்கள் சிஸ்டமில் இருக்குது அப்படின்னா 90 மினிட்ஸ் தான் ஆகும். நம்ம இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்கோம் என்னென்ன டேட்டாலாம் உங்கள்கிட்ட கையில் ஹேண்டியாக இருக்கணும், எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் வந்து நீங்கள் பிஆர் அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டேட்டாவெல்லாம் நீங்கள் கேதர் பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த இன்ஃபர்மேஷனை தான் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க. உங்களுடைய பர்டிகுலர்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பயோடேட்டா, ஃபேமிலி, குவாலிஃபிகேஷன், உங்களோட எம்ப்ளாய்மெண்ட், நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரெசிடென்சி அண்ட் அதர்ஸ். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், அதோட சைஸு, அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்கோம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, என்ன ட்ராவல் டாக்குமெண்ட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, மேரேஜ் சர்டிஃபிகேட். ஸோ நீங்கள் ஃபேமிலிக்கும் சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கையில் ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் காமிக்கும். ஃபைனலாக ரிவ்யூ அண்ட் டிக்ளேர், அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிரும். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ப்ரீ ரிக்வெஸ்ட் மாதிரி ஆல்ரெடி பார்த்துட்டோம். நம்ம டைரெக்டாக ஸ்டார்ட் அப்ளிகேஷனை வந்து கிளிக் பண்ணலாம். ஸ்டார்ட் அப்ளிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சப்மிஷன் டெட்லைன் இருக்கும். அது வந்து வித்தின் 7 டேஸ்க்குள்ளே வந்து இந்த அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து நம்ம ஸ்டெப் நம்பர் 1 இருக்கும். இதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பருக்குள்ளார நீங்கள் என்ட்ரு ஆன உடனே சேவ் அஸ் அ டிராஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. அதனால உங்களுடைய அப்ளிகேஷனை ரெஸ்யூம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டெப் நம்பர் 1, ஸ்டெப் நம்பர் 2 வந்து நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டேன். ஒவ்வொரு செக்ஷனாக வந்து நான் என்ன ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 1 ஃபில் இன் பர்டிகுலர்ஸ், அதை கிளிக் பண்ணுறேன். இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. இங்கே வந்து உங்களுடைய பர்டிகுலர்ஸ் எல்லாமே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பயோடேட்டாவில் ஸ்டார்ட் பண்ணி ஃபேமிலி டீட்டெயில்ஸு, எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸு, உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, ரெசிடென்சி டீட்டெயில்ஸு, அதர்ஸு, இதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஸ்டெப் நம்பர் 1ல கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பயோடேட்டா, பர்சனல் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் நேமு, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து சிம்பாஸ் வச்சு அத்தன்டிகேட் ஆனோடனே உங்களுடைய கம்ப்ளீட் நேம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். அதை ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட சர்நேமை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அந்த பாக்ஸை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை சர்நேம் ஃபேமிலி நேம் இல்லை அப்படின்னா அங்கே ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும், ஐ டோன்ட் ஹேவ் அ சர்நேம் ஃபேமிலி நேம்னு சொல்லி அதை செக் பண்ணிக்கலாம். எத்னிக் நேம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஃபீல்டை வந்து பிளாங்கா விட்டுருங்க. ஐலியாஸ், இது வந்து வேற நேம் உங்களுக்கு இருந்துச்சு, பாஸ்ட்ல இருந்துச்சு, அல்லது வேற நேமை வச்சு உங்களை வந்து கூப்பிடுவாங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே என்டர் பண்ணுங்க, இல்லைன்னா அதை பிளாங்கா விட்டுருங்க. செக்ஸ், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு பாப்புலேட் ஆகும். இங்க வந்து பிளேஸ் ஆஃப் பர்த், உங்க எந்த கண்ட்ரில நீங்க பிறந்தீங்களோ அந்த கண்ட்ரியை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தியான்னு சூஸ் பண்ணீங்கன்னா எந்த ஸ்டேட்னு கேட்கும். தமிழ்நாடு, கர்நாடகா, அந்த மாதிரி எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், டே, மந்த், இயர் அந்த ஃபார்மேட்ல வந்து இங்க ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பர்த் சர்டிபிகேட் நம்பர் ரைட் சைட்ல வந்து நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ப்ராப்பரான பர்த் சர்டிபிகேட் இந்தியாவிலே இருக்கு அப்படின்னா நீங்க அதை யூஸ் பண்ணலாம். ஒன்லி வந்து அந்த டிரான்ஸ்கிரிப்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்கணும். அப்படி உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்க வந்து இந்தியன் எம்பசி வழியா கூட நீங்க வந்து பர்த் சர்டிபிகேட் அப்ளை பண்ணி வாங்கலாம். நான் வந்து இந்தியன் எம்பசி வழியா வாங்கின சர்டிபிகேட் தான். ஸோ அந்த சர்டிபிகேட்ல இருக்க நம்பரை வந்து நான் இங்க என்டர் பண்ணியிருக்கேன். கரண்ட் இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே வந்து பாப்புலேட் ஆகும். அதுக்கப்புறம் உங்க ஃபின் நம்பரும் வந்து இங்க பாப்புலேட் ஆகும். நேஷனாலிட்டி இந்தியன் சொல்லி அதுவும் உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாவே பாப்புலேட் ஆகும். ஃபாரின் ஐடென்டிட்டி கார்டு நம்பர், இங்க வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து கொடுத்துக்கலாம். நீங்க இந்தியன் அப்படின்னா நீங்க வந்து ஆதார் நம்பர் 12 டிஜிட் ஆதார் நம்பர் கொடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் ஃபாரின் ஐடென்டிட்டி கார்டு இஷ்யூ டேட்டு, உங்க ஆதார் கார்டு இஷ்யூ பண்ண டேட் வந்து என்னவோ அதை என்டர் பண்ணிக்கிங்க. இந்த கார்டு இஷ்யூ டேட் வந்து மை ஆதார் வெப்சைட்ல இருந்து உங்களுடைய
ஆதாரை வந்து சாஃப்ட் காப்பியை டவுன்லோட் பண்ணும்போது ரைட் சைடில் உங்கள் ஃபோட்டோக்கு பக்கத்தில் வந்து கார்டு இஷ்யூ டேட்னு இருக்கும். அந்த டேட்டை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுங்க. நீங்கள் ஆதார் என்டர் பண்ணீங்கன்னா கண்ட்ரி வந்து இந்தியான்னு போட்டுங்க. ஏன்னா இந்தியா தான் வந்து உங்களுக்கு ஆதார் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இங்க வந்து அதர் நேஷனாலிட்டி ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. ஒருவேளை நீங்க இந்தியன் சிட்டிசன் மட்டும் இல்லாம வேற ஏதாவது கண்ட்ரில சிட்டிசன்ஷிப் இருக்கு அப்படின்னா நீங்க அதை வந்து இங்க மென்ஷன் பண்ணலாம். ரேஸ் வந்து இந்தியன் போட்டுக்குங்க நீங்க இந்தியனா இருக்கும்போது. டைலக்ட் அப்படிங்கிறது வந்து இன் ஜென்ரல் வந்து நீங்க உங்களுடைய மதர் டங், நீங்க எந்த லாங்குவேஜ்ல நீங்க நார்மலா கன்வர்ஸ் பண்ணுவீங்க பேசுவீங்களோ அதை வந்து இங்க என்டர் பண்ணிக்கங்க. நான் வந்து தமிழ்நாடுங்கிறதுனால நான் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்க கன்னடா அல்லது தெலுங்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்க என்ன டைலக்ட் பேசுவீங்களோ அதை வந்து இங்க என்டர் பண்ணுங்க. உங்களோட ரிலீஜியன் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. ரைட் சைட்ல டினாமினேஷன், பிரான்ச், செக்டார் அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை என்டர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா NA அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்க. இங்க வந்து அட்ரஸ் டீடைல்ஸ், உங்களுடைய பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ். ஸோ மோஸ்ட்லி நீங்க சிங்கப்பூர்ல தான் இருப்பீங்க. ஸோ அதனால சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டு ரெசிடென்ஷியல் டைப் நீங்க HDB ஃபிளாட்ஸ்ல இருக்கீங்கன்னா HDB/HUDC ஃபிளாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய போஸ்டல் கோடு கொடுத்துட்டு ரைட் சைட்ல ரெட்ரீவ் அட்ரஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோடனே ஸ்ட்ரீட் நேமு, பிளாக், ஹவுஸ் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்கா பாப்புலேட் ஆகும். உங்களுடைய ஃப்ளோர் நம்பர், யூனிட் நம்பரை மட்டும் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. இங்க வந்து do you have an overseas place of residence ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க வந்து எஸ்ன்னு எப்போ சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து சிங்கப்பூர்ல இருக்கீங்க, சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் வந்து உங்க ஒர்க் ரிலேட்டடா வேற கண்ட்ரிக்கு நீங்க வந்து ஃப்ரீக்வெண்டா டிராவல் பண்ணி அங்க வந்து ஒரு 2 months 3 months 6 monthsலாம் நீங்க அங்க இருப்பீங்க, திரும்பி வந்து சிங்கப்பூர் வருவீங்க. அந்த மாதிரி சினாரியோல தான் நீங்க எஸ்ன்னு கொடுத்து நீங்க வந்து அந்த அட்ரஸையும் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து சிங்கப்பூர்ல மட்டும்தான் ஒர்க் பண்றீங்க, உங்களுடைய நேட்டிவ் வந்து இந்தியாவா இருந்தாலுமே இந்தியாவுக்கு வந்து நீங்க ஒரு ஹாலிடே மாதிரி போயிட்டு தான் வருவீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ வந்து நீங்க நோ அப்படின்னே கொடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து மெயினா வந்து இந்தியா இல்லாம நீங்க இந்தியன் சிட்டிசனா இருக்கும்போது சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணும்போது இந்தியா இல்லாம வேற கண்ட்ரில நீங்க போயிட்டு ரொம்ப ஃப்ரீக்வெண்டா லாங்கா ஸ்டே பண்ணுவீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. இங்க வந்து உங்களுடைய கண்ட்ரி, பிளேஸ் ஆஃப் நேஷனாலிட்டி இந்தியான்னு சொல்லி கொடுத்துக்குங்க. இங்க வந்து நீங்க எந்த ஸ்டேட்டோ உங்களோட ஸ்டேட் இங்க சூஸ் பண்ணிக்கிங்க. இந்த செக்ஷன்ல உங்களுடைய டிராவல் டாக்குமெண்ட், பாஸ்போர்ட்டுடைய டீடைல்ஸை வந்து ஃபர்னிஷ் பண்ணணும். உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கிங்க. பிளஸ் சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியன் சொல்லி கொடுத்துக்குங்க. பிளேஸ் ஆஃப் இஷ்யூ, ஒருவேளை நீங்க உங்களுடைய இந்தியன் பாஸ்போர்ட்டை வந்து சிங்கப்பூர்ல இருந்து ரெனிவல் பண்ணிருந்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் இஷ்யூ சிங்கப்பூர் இருக்கும். ஸோ சிங்கப்பூர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு மோர் தென் 1 ஆக்டிவ் பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு ப்ரீவியஸ் பாஸ்போர்ட், அதாவது கேன்சல்டு பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா அதோடைய டீடைல்ஸ் நீங்க என்டர் பண்ணணும். 1 இருந்துச்சுன்னா 1 அல்லது மோர் தென் 1 இருந்தா அந்த 2 கேன்சல்டு பாஸ்போர்ட்டுடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நீங்க இங்க ஃபில் பண்ணணும். நீங்க உங்களுடைய ஒரு பாஸ்போர்ட்டுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து என்டர் பண்றீங்களோ அதே இன்ஃபர்மேஷன் தான் நீங்க அந்த கேன்சல்டு ப்ரீவியஸ் பாஸ்போர்ட்ஸ்க்கு நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். பாஸ்போர்ட் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. பிளேஸ் ஆஃப் இஷ்யூ என்னது, டேட் ஆஃப் இஷ்யூ, டேட் ஆஃப் எக்ஸ்பைரி, இந்த மாதிரியான மேண்டேட்டரி இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணிக்கோங்க. இங்க வந்து உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துக்கங்க. இமெயில் அட்ரஸ், ஆக்டிவான இமெயில் அட்ரஸை கொடுங்க. ஏன்னா இந்த இமெயில் அட்ரஸ்க்கு தான் வந்து நார்மலா இது ரிலேட்டடான கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்க இந்த இமெயில் ஐடிக்கு தான் வரும். உங்களுடைய ஆக்டிவான மொபைல் நம்பரையும் இங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய ஃபேமிலி டீடைல்ஸ் வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபாதரோட இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க என்டர் பண்ணணும். உங்க ஃபாதருடைய ஃபுல் நேமு, அவங்களுடைய சர்நேம், ஃபேமிலி நேம் என்னவோ அதை வந்து அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணி ஹைலைட் பண்ணி காமிங்க. அவங்களுக்கு வேற நேம் ஏதாவது இருந்துச்சுன்னா ஐலியாஸ்ல வந்து அவங்களுடைய டீடைல்ஸ் என்டர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதை பிளாங்க் விட்டுருங்க. வேற அபவுட்ஸ்ல அவங்க இப்ப எங்க இருக்காங்க, இப்ப இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னா நீங்க இந்தியான்னு சூஸ் பண்ணுங்க. ஒருவேளை தவறிட்டாங்க அப்படின்னா டிசீஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க சூஸ் பண்ணலாம். ரிலேஷன்ஷிப்பு, ஃபாதர், செக்ஸ் வந்து மேலு, உங்க ஃபாதருடைய டேட் ஆஃப் பர்த்தை மென்ஷன் பண்ணுங்க. அவங்களுடைய நேஷனாலிட்டி, சிட்டிசன்ஷிப் இந்தியன் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. உங்க ஃபாதருக்கு என்னென்ன டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்ணீங்களோ அதே மாதிரி டீடைல்ஸை வந்து உங்க மதருக்கு அடுத்தது கொடுக்கணும். மதருடைய ஃபுல் நேமு, அவங்களுடைய நீங்க இங்க நேம் என்டர் பண்ணும்போதே சர்நேம் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்பிளிட் ஆகி உங்களுக்கு நேம் வரும். இதுல வந்து நீங்க ஜஸ்ட் எது சர்நேம் அப்படிங்கறத மட்டும் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி ஹைலைட் பண்ணணும். அவங்களுக்கு அலியாஸ் எதுவும் இல்லை அப்படின்னா அதை நீங்க வந்து ஃப்ரீயா விட்டுறலாம்.
வேற அபவுட்ஸ்ல அவங்க இந்தியால இருக்காங்க இப்போக்கி அப்படின்னா நீங்க இந்தியான்னு மென்ஷன் பண்ணுங்க. ரிலேஷன்ஷிப் வந்து மதரு, செக்ஸ் வந்து ஃபீமேல் இருக்கும். மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு வந்து எங்க அப்பா தவறிட்டதுனால நான் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து விடோன்னு கொடுத்துருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து மேரிட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். உங்க மதரோட இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் சிங்கப்பூர்ல என்னன்னு கேட்பாங்க. அவங்க இங்க இல்லை அப்படின்னா நான் பாஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுங்க. ஒருவேளை அவங்க இங்க இருக்காங்கன்னா அவங்க எந்த பாஸ்ல இருக்காங்களோ அந்த பாஸை வந்து சூஸ் பண்ணுங்க. அவங்களோட நேஷனாலிட்டி நான் வந்து இந்தியன் கொடுத்துருக்கேன். ஃபாரின் ஐடென்டிட்டி கார்டு நம்பர் எங்க அம்மாவுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து இங்க என்டர் பண்ணியிருக்கேன். ஃபாரின் ஐடென்டிட்டி கார்டு இஷ்யூ டேட், ஆதார் கார்டை இஷ்யூ பண்ண டேட்டு, அது அந்த சாஃப்ட் காப்பிலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாரை டவுன்லோட் பண்ணும்போது சாஃப்ட் காப்பியில வந்து போட்டோக்கு பக்கத்துல இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிக்கோங்க. கண்ட்ரி வந்து இந்தியா. அதுக்கப்புறம் ரேஸ், ரிலீஜியன், டினாமினேஷன் அதெல்லாம் இல்லை அப்படின்னா என்னன்னு கொடுத்துக்குங்க. கண்ட்ரி, பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ், இப்போ வந்து அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு, இப்போ இந்தியாவில் இருக்காங்கன்னா இந்தியா, எந்த ஸ்டேட்ல இருக்காங்க. உங்க மதருடைய டிராவல் டாக்குமெண்ட்ஸ், உங்க மதருக்கு பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா இன்டர்நேஷனல் பாஸ்போர்ட்னு சூஸ் பண்ணிட்டு அந்த டிராவல் டாக்குமெண்ட் நம்பர் மட்டும் நீங்க கொடுத்துக்கலாம். உங்க மதர் வந்து இப்போக்கி எம்ப்ளாய்டா இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா எஸ்ன்னு கொடுத்து அவங்களோட டீடைல்ஸை ஃபில் பண்ணுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துக்கலாம். அம்மா ஒருவேளை படிச்சிருக்காங்க அப்படின்னா ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எஸ்ன்னு கொடுத்து அந்த டீடைல்ஸை ஃபர்னிஷ் பண்ணுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துக்குங்க. உங்க மதர் வந்து ப்ரொஃபஷனல் சொசைட்டிஸ், அசோசியேஷன்ஸ், கிளப்ஸ் அந்த மாதிரி இதுல வந்து மெம்பர்ஷிப்பா இருக்காங்க, மெம்பர்ஷிப் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த டீடைல்ஸ் இங்க ஃபர்னிஷ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நோன் கொடுத்துக்குங்க. உங்க ஃபாதர் மதரோட டீடைல்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க வந்து உங்களுடைய ஸ்பௌஸோட டீடைல்ஸ் வந்து இங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். உங்க ஸ்பௌஸை உங்களோட பிஆர் அப்ளிகேஷன்ல நீங்க இன்க்ளூட் பண்ணினாலும் சரி, இன்க்ளூட் பண்ணினாலும் அல்லது பண்ணலனாலுமே அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே நீங்க இங்க கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ சேம் அவங்களுடைய ஃபுல் நேமை கொடுத்துக்குங்க. அவங்களுடைய சர்நேம் என்னங்கிறத வந்து ஹைலைட் பண்ணி காமிங்க. அவங்களுக்கு வேற நேம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஐலியாஸ்ல கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து பிளாங்கா விட்டுருங்க. வேற அபவுட்ஸ்ல உங்க ஒய்ஃப் சிங்கப்பூர்ல தான் இருக்காங்க அப்படின்னா நீங்க சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணுங்க, அல்லது இந்தியாவில் இருக்காங்கன்னா இந்தியா. ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்பௌஸ், அவங்களுடைய செக்ஸ் மேலா ஃபீமேலா, நீங்க வந்து தனியா இந்த பிஆர் அப்ளிகேஷன் அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க மென்னா இருக்கும்போது அஃப்கோர்ஸ் உங்களுடைய ஸ்பௌஸ் வந்து விமன், அவங்களுடைய டீடைல்ஸ் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க விமனா இருக்கும்போது உங்களுடைய ஹஸ்பண்ட் மென், அவங்களுடைய டீடைல்ஸ் இங்க ஃபர்னிஷ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அவங்களோட பிளேஸ் ஆஃப் பர்த், அவங்க இந்தியாவில தான் பிறந்திருந்தாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை கொடுங்க. பிளஸ் என்ன ஸ்டேட்ல பிறந்தாங்க அந்த மாதிரி அவங்களோட டேட் ஆஃப் பர்த். அவங்களுடைய இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் சிங்கப்பூர்ல என்னன்னு இருக்கும், என்ன கேட்கறாங்க. ஒருவேளை டிபெண்டன்ட் பாஸ்ல அவங்க இருக்காங்கன்னா டிபெண்டன்ட் பாஸ் கொடுங்க, அல்லது வேற பாஸ்ல இருந்தாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை இங்க சூஸ் பண்ணுங்க. அவங்களோட ஃபின் நம்பரு, அவங்களோட நேஷனாலிட்டி, ஃபாரின் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்ல வந்து ஐடென்டிட்டி கார்டு நம்பர்ல வந்து அவங்களுடைய ஆதார் நம்பர் வந்து கொடுங்க. அந்த கார்டோட இஷ்யூ டேட்டு, கண்ட்ரி வந்து இந்தியா, ரிலீஜியன், டினாமினேஷன்ல எதுவும் இல்லை அப்படின்னா என்னன்னு கொடுத்துங்க. கரண்ட் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் வந்து இப்போ உங்க ஒய்ஃப் உங்க கூட இதே அட்ரஸ்ல நீங்க வந்து சிங்கப்பூர் அட்ரஸ் மென்ஷன் பண்ணிருப்பீங்க, அதே அட்ரஸ் தான் இருக்காங்க அப்படின்னா எஸ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. அவங்களோட பிளேஸ் ஆஃப் நேஷனாலிட்டி சிட்டிசன்ஷிப் இந்தியா, எந்த ஸ்டேட்டு, உங்க ஒய்ஃபோ இல்லைன்னா உங்க ஹஸ்பண்டுடைய பாஸ்போர்ட்ல என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் வந்து இங்க மென்ஷன் பண்ணிக்கங்க. இங்க வந்து உங்க ஸ்பௌஸோடைய டிராவல் டாக்குமெண்ட் டீடைல்ஸ், அவங்களுடைய பாஸ்போர்ட் டீடைல்ஸ் வந்து இங்க ஃபுல்லா என்டர் பண்ற மாதிரி இருக்கும். உங்க ஸ்பௌஸ், உங்க ஹஸ்பண்ட் இல்லைன்னா உங்க ஒய்ஃபுக்கு கரண்ட் பாஸ்போர்ட் இல்லாம கேன்சல் பாஸ்போர்ட் 1 or 2 இருந்துச்சுன்னா அதை எல்லாமே நீங்க வந்து அந்த செக்ஷனை ஆட் பண்ணி அதோட டீடைல்ஸையும் கம்ப்ளீட்டா இங்க ஃபர்னிஷ் பண்ற மாதிரி இருக்கும். டீடைல்ஸ் வைஸ் வந்து ஒரு பாஸ்போர்ட்டுக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இன்ஃபர்மேஷனை தான் மறுபடியும் ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும். இங்க வந்து ஒய்ஃபோட கான்டாக்ட் டீடைல்ஸ், அவங்களோட இமெயில் அட்ரஸ், ஒய்ஃப் இல்லைன்னா ஹஸ்பண்ட் அவங்களோட இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கிங்க. உங்க ஸ்பௌஸ்க்கு ப்ரீவியஸ் மேரேஜஸ் இருந்துச்சுன்னா அந்த டீடைல்ஸ் எஸ் கொடுத்து என்டர் பண்ணணும், இல்லைன்னா நோன் கொடுத்துக்குங்க. எம்ப்ளாய்மெண்ட், உங்க ஸ்பௌஸ் வந்து கரெக்டா ஒர்க் பண்றாங்கன்னா எஸ் கொடுத்து அந்த டீடைல்ஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. அல்லது உங்க ஸ்பௌஸ் வந்து ப்ரீவியஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எஸ் கொடுத்து எந்த கம்பெனில ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் என்டர் பண்ணணும். டைப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், எம்ப்ளாய்ட் பை கம்பெனி, எந்த கம்பெனியோட நேமோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. இண்டஸ்ட்ரி செக்டார் வந்து நான் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கன்சல்டன்சின்னு போட்டிருக்கேன், உங்களுக்கு எது ரிலவெண்டா இருக்கோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஆக்குபேஷனு, டெசிக்னேஷன், ஜாப் டைட்டில் வந்து என்டர் பண்ணுங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து சும்மா ஹை லெவல்ல 100 கேரக்டர்ஸ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதனால நீங்க வந்து கோ பைலட்டு இல்லைன்னா வந்து சாட்ஜிபிடி இந்த மாதிரி யூஸ் பண்ணி
ஃபார் எக்ஸாம்பிள் டெசிக்னேஷன் ஜாவா டெவலப்பர் அந்த மாதிரி நீங்க கொடுக்குறீங்கன்னா ஜாவா டெவலப்பருடைய ஹை லெவல் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் லெஸ் தென் 100 கேரக்டர்ஸ்ன்னு நீங்க ஜஸ்ட் டைப் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஜஸ்ட் நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்க ஸ்பௌஸுடைய பேசிக் மந்த்லி சேலரி, கிராஸ் சேலரி, அந்த டீடைல்ஸ், அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் பாஸ்ட்ல ஒர்க் பண்ணாங்க அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கேப்சர் பண்ணுங்க. அவங்க ஒர்க் பண்ணது இந்தியா அல்லது வேற எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டேட்டையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த எம்ப்ளாயர் அந்த கம்பெனியோட அட்ரஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து போடலாம். அல்லது வந்து அந்த கம்பெனி இப்ப நோ லாங்கர் இல்ல, எக்ஸிஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால அது அட்ரஸ் வந்து உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறப்ப வந்து நீங்க ஜஸ்ட் NA அப்படின்னு சொல்லி டைப் பண்ணலாம். அல்லது அட்ரஸ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து ஜஸ்ட் கூகுள் பண்ணி கூட ஜஸ்ட் நீங்க அந்த அட்ரஸ் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்க ஸ்பௌஸ்க்கு மோர் தென் ஒன் கம்பெனில ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த பாஸ்ட் அப்படின்னா நீங்க இது எல்லாமே ஒன் பை ஒன் ஆட் பண்ணி எல்லாத்தையுமே நீங்க வந்து டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். இங்க வந்து உங்க ஸ்பௌஸோடைய எஜுகேஷன் டீடைல்ஸ், அவங்களுக்கு அகாடமிக் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு சூஸ் பண்ணிட்டு இந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க எந்த கண்ட்ரியில படிச்சாங்க, பிளேஸ் ஆஃப் ஸ்கூல் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்தியா நான் போட்டிருக்கேன், எந்த ஸ்டேட்டு தமிழ்நாடு, கர்நாடகா அந்த மாதிரி, அவங்களுடைய நேம் ஆஃப் ஸ்கூல் இன்ஸ்டிடியூஷன் அது என்னவோ அதை என்டர் பண்ணிட்டு நேம் ஆஃப் காலேஜ் அதை வந்து இங்க என்டர் பண்ணுங்க ரைட் சைட்ல. ஸோ எந்த பீரியட்ல வந்து அவங்க படிச்சாங்க ஃப்ரம் டு, அது வந்து மந்த் இயர் மட்டும் தான் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரம் டூவை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அவங்களோட நேச்சர் ஆஃப் கோர்ஸ், அதாவது ஃபுல் டைமா பார்ட் டைம் ஸ்டடி அந்த மாதிரி, அது எது கரெக்டான ஆப்ஷன் உங்களுக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணுங்க. அகாடமிக் குவாலிஃபிகேஷன் ஒருவேளை அது வந்து மாஸ்டர் டிகிரி ஆச்சுன்னா மாஸ்டர்ஸ் போடலாம், அல்லது பேச்சுலர் இருந்துச்சுன்னா பேச்சுலர் டிகிரின்னு போட்டுக்கலாம். மோர் தென் ஒன் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்க வந்து மறுபடியும் அந்த டீடைல்ஸ் நீங்க ப்ரொவைட் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து என்னோட ஒய்ஃப் வந்து பேச்சுலர் பிளஸ் மாஸ்டர்ஸ் ரெண்டுமே பண்ணதுனால நான் ரெண்டுமே அதுல வந்து தனித்தனியா வந்து என்டர் பண்ணியிருக்கேன். உங்க ஸ்பௌஸ்க்கு ப்ரொஃபஷனல் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த டீடைல்ஸ் வந்து நீங்க என்டர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நோன் கொடுத்துடலாம். உங்க ஸ்பௌஸ் வந்து ப்ரொஃபஷனல் சொசைட்டிஸ் அசோசியேஷன்ல ஏதாவது ஒரு பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க அல்லது பண்ணிருக்காங்க இந்த பாஸ் அப்படிங்கிறப்ப அது எஸ்ன்னு கொடுத்து அந்த டீடைல்ஸ் கொடுங்க. அப்படி இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட சிபிலிங்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே நீங்க கொடுக்கணும். ஒருவேளை உங்க கூட பிறந்தவங்க, உங்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எத்தனை பேர் இருந்தாலுமே அவங்களுடைய அத்தனை பேரோட டீடைல்ஸ் எல்லாமே நீங்க வந்து இங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். டேட்டா வைஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமா தான் கேட்பாங்க எல்லா இடத்துலயுமே. ஸோ அதனால நான் ஒரே ஒரு இதை மட்டும் ஜஸ்ட் நான் கோத்ரூ பண்றேன். அவங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ், அவங்களுடைய ஃபுல் நேம் கொடுத்துக்குங்க. அவங்களுடைய ஃபேமிலி நேம் என்னவோ அதை வந்து ஹைலைட் பண்ணி காமிங்க. அலியாஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கொடுக்கலாம், இல்லைன்னா பிளாங்க் அவுட். வேரபவுட்ஸ் வந்து அவங்க இப்போ எங்க இருக்காங்க, இந்தியாவில் இருக்காங்கன்னா இந்தியா, அவங்க ரிலேஷன்ஷிப் பிரதரா சிஸ்டரா அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்க. செக்ஸ் வந்து மேல், அந்த மாதிரி மேலா ஃபீமேலா, அவங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, உங்க சிபிலிங் எங்க பிறந்திருக்காங்க, அவங்க எந்த பிளேஸ் ஆஃப் பர்த், எந்த கண்ட்ரில பிறந்திருக்காங்க, எந்த ஸ்டேட்டு, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அவங்களோட இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் சிங்கப்பூர்ல என்ன, அவங்க சிங்கப்பூர்ல இருந்தாங்கன்னா அந்த என்ன பாஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்க. அப்படி இல்லைங்கிறப்ப நான் பாஸ் ஹோல்டர்ஸ் சொல்லி மென்ஷன் பண்ணுங்க. அவங்களுடைய சிட்டிசன்ஷிப், அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பரு, ஐடென்டிட்டி கார்டு இஷ்யூ டேட் அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க போடலாம். பட் அதெல்லாம் மேண்டேட்டரி ஃபீல்டு கிடையாது. தெரியல அப்படிங்கிறப்ப நீங்க ஜஸ்ட் பிளாங்க் அவுட்லாம். கண்ட்ரி, ஒருவேளை ஆதார் நம்பர் கொடுக்குறீங்கன்னா கண்ட்ரி இந்தியான்னு போடுங்க. அவங்களோட ரேஸ், ரிலீஜியனு, டினாமினேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கொடுக்கலாம், இல்லைன்னா என்னன்னு கொடுத்துக்குங்க. அவங்க வந்து இப்போ எந்த கண்ட்ரில இருக்காங்க, இப்போ இந்தியாவில தான் இருக்காங்கன்னா இந்தியான்னு கொடுக்கலாம், அல்லது வேற கண்ட்ரில இருக்காங்கன்னா அந்த கண்ட்ரி டீடைல்ஸை நீங்க மென்ஷன் பண்ணுங்க. உங்க சிபிலிங்கோடைய டிராவல் டாக்குமெண்ட் டீடைல்ஸ், பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா இன்டர்நேஷனல் பாஸ்போர்ட் சொல்லிட்டு அவங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர் மட்டும் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்ற டீடைல்ஸ் எதுவும் நீங்க கொடுக்க தேவையில்லை. உங்க சிபிலிங்கோடைய கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட், அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய டீடைல்ஸ் இங்க ஃபர்னிஷ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. உங்க சிபிலிங்கோடைய ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்து அதோட டீடைல்ஸ் வந்து ஃபர்னிஷ் பண்ணுங்க. இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. உங்க சிபிலிங் வந்து ப்ரொஃபஷனல் சொசைட்டி அசோசியேஷன்ல வந்து ஏதாவது ஒரு பொசிஷன் வச்சிருக்காங்க இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இங்க கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பிரதர், அவங்க வந்து கர்நாடகா நேஷனல் சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச் கவுன்சில்ல வந்து கோர் கமிட்டி மெம்பரா இருக்காங்க. அதனால நான் அந்த டீடைல் வந்து இங்க என்டர் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொசிஷன் அவங்க ஒர்க் பண்ற கம்பெனி இல்லாம ஏதாவது அசோசியேஷன் சொசைட்டில வந்து ஏதாவது ஒரு பொசிஷன் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மெம்பரா இருக்காங்க, கமிட்டி மெம்பரா இருக்காங்க, அட்வைசரி போர்டு மெம்பரா இருக்காங்க, அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதோட இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க கொடுக்கலாம். இல்லைன்னா நோன் சொல்லி மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதே டீடைல்ஸை வந்து நீங்க மற்ற உங்க கூட பிறந்தவங்க பிரதர்ஸ் இருந்தாலும் சிஸ்டர்ஸ் இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களோட டீடைல்ஸ் நீங்க கம்ப்ளீட்டா இங்க வந்து ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும்.
இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சைல்டோட இன்ஃபர்மேஷன் இங்க கொடுக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு சைல்டு 1 சைல்டு 2 இருக்காங்கன்னா அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் ஃபுல் நேம் கொடுத்துருங்க. ரைட் சைடுல வந்து அவங்களுடைய சர்நேம் ஃபேமிலி நேம் என்னங்கிறத கரெக்டா ஹைலைட் பண்ணி காமிங்க. உங்க சைல்டு வந்து நீங்க உங்க அப்ளிகேஷன்ல இன்க்ளூட் பண்ணாலும் சரி, இன்க்ளூட் பண்ணலாலும் சரி, அவங்க டீடைல்ஸ் எல்லாமே நீங்க கொடுக்கணும். உங்க பசங்க சிங்கப்பூர்ல தான் இருக்காங்கன்னா சிங்கப்பூர் கொடுங்க. ஒருவேளை இந்தியாவில் இருந்தாங்கன்னா இந்தியான்னு சொல்லி கொடுத்துருங்க. உங்க நீங்க பையனோட டீட்டெயில் என்டர் பண்ணும்போது ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அஃப்கோர்ஸ் சைல்டு தான் இருக்கும். உங்களுடைய ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஒய்ஃபுக்கு அவங்க ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்பாங்க. சில பேர் வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க, வேற மேரேஜஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அப்படிங்கிறப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. உங்க பையனுடைய செக்ஸ், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அவங்களுடைய பிளேஸ் ஆஃப் பர்த் என்ன கண்ட்ரி, என்ன ஸ்டேட், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அவங்க ஒருவேளை சிங்கப்பூர்ல இருக்காங்கன்னா எந்த பாஸ்ல அவங்க இருக்காங்க, அவங்களோட ஃபின் நம்பர் என்னது, அவங்களோட நேஷனாலிட்டி, அவங்களுடைய ஐடென்டிட்டி கார்டு நம்பர், அவங்களுடைய ஆதார் நம்பர் என்னது, அவங்களுடைய கார்டு இஷ்யூ டேட் என்ன, கண்ட்ரி ஆஃப்கோர்ஸ் இந்தியா, அவங்களோட ரேஸ், ரிலீஜியன், கண்ட்ரி பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ், அவங்க சிங்கப்பூர்ல இருக்காங்கன்னா சிங்கப்பூர்னு கொடுங்க, இல்லைன்னா இந்தியா. உங்க பசங்களுடைய டிராவல் டாக்குமெண்ட்ஸ், அவங்களுடைய பாஸ்போர்ட் அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்னா நீங்க இன்டர்நேஷனல் பாஸ்போர்ட் கொடுத்துட்டு அவங்க பாஸ்போர்ட் நம்பர் வந்து இங்க மென்ஷன் பண்ணுங்க. அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ், சின்ன பசங்க படிச்சுட்டு இருக்காங்கிறப்ப எம்ப்ளாய்மெண்ட் வந்து நோன் கொடுத்துருங்க. அவங்களோட ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஒருவேளை அவங்க சிங்கப்பூர்ல படிச்சுட்டு இருக்காங்கன்னா நீங்க சிங்கப்பூர்னு கொடுத்து எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படிங்கறத வந்து நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஒருவேளை இந்தியா அப்படின்னா இந்தியான்னு நீங்க மென்ஷன் பண்ணிட்டு அவங்களுடைய ஸ்கூல் நேம் என்ன, அதாவது நீங்க இங்க என்டர் பண்ணும்போது அவங்க இப்ப என்ன படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்க பையனோ பொண்ணோ 9th படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா 8th முடிச்சது வந்து அந்த மந்த் இயர் எந்த ஃப்ரம் டு அதை மட்டும் நீங்க ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிட்டு ஃபுல் டைம் ஸ்டடின்னு போட்டுட்டு அகாடமிக் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை மட்டும் நீங்க சூஸ் பண்ணுங்க. மெம்பர்ஷிப் அஃப்கோர்ஸ் பசங்களுக்கு எதுவும் இருக்காது, அதனால நோன் கொடுத்துங்க. ஸோ இதே மாதிரி டீடைல்ஸை வந்து உங்களுக்கு மோர் தென் 1 சைல்டு இருக்கும்போது அவங்களோட டீடைல்ஸையும் இதே மாதிரி நீங்க ஃபர்னிஷ் பண்ணணும். அடுத்தது சிங்கப்பூர் பியர் அப்ளிகேஷனுடைய பார்ட் 3 வீடியோ. பார்ட் 3 வந்து பார்ட் 2 உடைய கண்டினியூஷனா இருக்கும். அதுல உங்களுடைய ஃபாதர் இன்லா, மதர் இன்லா, பிரதர் சிஸ்டர் இன்லா ஒருவேளை இருந்தாங்கன்னா அவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே எப்படி என்டர் பண்றது, உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, ரெசிடென்சி அண்ட் அதர்ஸ், இந்த மாதிரியான ஆன்லைன் டெமோவை தான் நம்ம பார்ட் 3ல பார்க்க போறோம். பார்ட் 3 வீடியோ ரிலீஸ் ஆனோடனே அதோடைய லிங்கை நான் பார்ட் 1 பார்ட் 2 உடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அதோடைய கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க.